வருகை தந்திருக்கும் இளம் சூப்பர் ஸ்டார் சிவகார்த்திகேயன் அவர்களே, அவரெல்லாம் முடிஞ்சது போட்டு விட்டான் ஏதோ ஒண்ணு. இளம் சூப்பர் எல்லாரும் ஏதாவது பாராட்டினா நல்லா பாராட்டினா ஒண்ணு அப்படியா தேங்க்யூ அப்படின்றவங்க இவருக்கு இளம் சூப்பர் தான் மோதி திரும்பிட்டாரு. ஏன் இப்படி போடுறீங்க? அது ஒரு விதத்துல நல்லது. ஏன்னா இன்னொருத்தரோட எதுக்கு கம்பேர் பண்றோம், நம்ம தனித்து நிக்கிறோமே அப்படின்னு நினைக்கிறீங்க அதானே? அதனாலதான் ரொம்ப நன்றி தம்பி ரமேஷ் சாருக்கு. என்ன இங்க கூப்பிட்டதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. நிறைய பேர் இங்க இருக்கிறவங்க பார்த்து சிவகார்த்திகெல்லாம் பொம்பளை வேஷத்துல தான் கடைசியா பார்த்தது. சினிமால பின்புலம் இல்லாமல் ஜெயிச்சதுல எனக்கு தெரிஞ்சு சிவகார்த்திகேயன் நம்பர் 1ல இருக்கார். காரணம் கிடையாது. சிவகார்த்திகேயன் கூட இன்னைக்கு ஃப்ளூக்ல ஜெயிச்ச மாதிரி நிறைய பேர் பேசுறாங்க. கிடையாது. அதுக்கு பின்னாடி ஒரு உழைப்பு இருக்கு. அந்த உழைப்பு, திட்டமிடல், அதெல்லாம் தான் ஒருத்தர் மேல கொண்டுறது. அதை நாம கத்துக்கணும். நன்றி. அண்ட் முக்கியமான ஒரு பாயிண்ட் சொல்லி எனக்கு அதிர்ச்சியை கொடுத்து ஆரம்பிச்சு வச்சது பிடி செல்வகுமார் சார். என்ன சொன்னீங்கன்றதை நான் சொல்ல மாட்டேன். நான் என் வேலை டெஃபினட்டா சொல்லவே மாட்டேன். அது உங்களுக்கே தெரியும். அதெல்லாம் வேணாம் சார். அண்ட் பேரரசு சார் சொன்னாரு, நான் சினிமால இருக்க ஆட்களை புரிஞ்சுக்கிட்டேன். அதெல்லாம் கிடையாது. வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டேன். நாம யாருன்னு தெரியும், நம்ம எங்க இருந்து வந்திருக்கோன்றது தெரியும். அதெல்லாம் புரிஞ்சிச்சுன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் காதுக்கு எடுத்துக்க மாட்டோம் நம்ம. சோ நம்ம என்ன செய்யறோமோ, நம்ம வேலை செய்யறோமோ அது எல்லாருக்கும் ரீச் ஆனா பெருசா தெரிஞ்சதுன்னா போதுமானது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வேணாம் சார் பிளீஸ். ஆல்ரெடி எதுலயோ ஒரு ஹெட்லைன்ஸே வந்துச்சு சார், நீங்க ஒரு டைட்டில் கொடுத்துருக்கீங்கன்னு. இப்பதான் போன் எடுத்து பாக்குறேன், எதுலயோ அமைச்சிருக்காங்க. அதெல்லாம் வேணாம் சார். நான் ஒரு ரூட் எடுத்து அப்படியே நான் பாட்டுக்கு போயிட்டே இருக்கேன். நானு எனக்கு அவ்வளவு போதும். என் படம் எல்லாருக்கும் பிடிச்சதுன்னா ரொம்ப சந்தோஷம். அதுல ஏதாவது விமர்சனங்கள் சொன்னாங்கன்னா திருத்திக்கிட்டு